ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப இருக்கிற அண்ணங்காரனே ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம அண்ணங்காரனை எல்லாரும் கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்களா, அதனால ஹீரோயின் தான் இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அண்ணங்காரனும் ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், இங்கே பாரு, கூடிய சீக்கிரமே எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேருக்கு பிரேக்கப் ஆயிட்டுன்னு சொல்லு, எத்தனை நாள் தான் நீனும் பொய்யா நடிச்சுக்கிட்டே இருப்ப அப்படிமா கேட்கா. அப்போ நம்ம ஹீரோயினும், என்னடா இதுல வந்துட போகுது, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, உனக்காக தான் ஹெல்ப் பண்ற அப்படி மாதிரி சொல்ல. அப்பா ஃப்ரெண்டு காரணம் அதெல்லாம் சரிடி, ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டானா அவன்கிட்ட போயிட்டு நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவியா, அவன் உனக்கு திட்ட மாட்டானா அப்படிமா கேட்க. இதை கேட்ட ஹீரனும், ஒருவேளை நாளைக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்தா கூட நீ தாண்டா எனக்கு முக்கியமா இருக்கும், என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு தான், ஸோ உன்னை அவன்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னையே ப்ரொடக்ட் பண்ணி பார்த்துப்பேன், அதே சமயத்துல என்னோட பாய் ஃப்ரெண்டையும் பார்த்துப்பேன்டா அப்படி மாதிரி சொல்ல. நம்ம அண்ணங்காரனும், அதெல்லாம் சரிடி, நீ சொல்றத பார்க்கக்குள்ள என் தம்பியை பார்க்குற மாதிரியே இருக்கு, ஏன்னா அவனும் அப்படிதான் சொல்லுவான், நாளை மொத்தம் என் ஒய்ஃப் வந்துட்டா கூட நீனு எனக்கு முக்கியம்னு சொல்லுவான், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள நீனும் என் தம்பியும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அண்ணங்காரன் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு, ஸோ இப்போ கூட நீங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு பேசியிருப்பான், அதாவது போட்டோ காமிச்சு நீனும் என் தம்பியை லவ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ நம்ம ஹீரோனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள அப்போ அண்ணங்காரனும், ஸோ நம்ம ரெண்டு பேருக்கு ஃபேக் மேரேஜ் அப்படிங்கிறது அவங்ககிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு என்ன ஃபேக்கு அப்படிமா கேட்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லி என்ன ஃபேக்கு அப்படி மாதிரி சொல்ல, ஹீரோனும் அது அப்படி மாதிரி இழுக்க. இதை பார்த்த ஹீரோவும் கோவமா அங்கேருந்து வெளியில வந்துடுறான். உடனே ஹீரோனை பின்னாடியே வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவும் எதை பற்றி பேசணும் அப்படிமா கேட்க. உடனே ஹீரோனும் அது அப்படி மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோவும் போதும், இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, அவன் கேங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறமா அந்த மேரேஜ் ஃபேக்குங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்கள் ரெண்டு நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணுறேன், ஆனால் அப்படியெல்லாம் பண்ணியும் கூட நீங்கள் என்னை நம்பலை இல்லை, ஏன் இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொன்னேன்ல, அன்னைக்காவது நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இது ஒரு ஃபேக் மேரேஜ்னு, நான் தான் பைத்தியக்காரத்தனமாக இதை சால்வ் பண்ணுறதை நினச்சி அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனும் அது அப்படி மாதிரி எவ்வளவோ சமாதானம் பண்ண ட்ரை பண்றா, ஆனா ஹீரோ கேக்குற மாதிரியே இல்ல. அந்த இடத்துக்கு அண்ணங்காரனும் வந்துட்டு அந்த போட்டோவை எடுத்து காமிச்சு இது என்னடா அப்படிமா கேட்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ஷாக் ஆகி போய் நிக்க. அப்ப அண்ணங்காரனும், இப்பதான்டா வந்தா, அவகிட்ட போயிருக்கு இந்த போட்டோ, அவ கூடிய சீக்கிரமே இதை ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி நான் மிரட்டிக்கிட்டு இருக்கா, நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு தெரியாது அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோனும் பின்னாடியே போக ட்ரை பண்றான், ஆனா அண்ணங்கார கையை பிடிச்சிக்கிட்டு நீ போகாத அப்படிமா சொல்ல. ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா அண்ணங்காரன் ஹீரோனை பார்த்துட்டு, இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கதான் போகுது, ஸோ இப்படியே இதை விட்டுடு, ஏன்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, அதை நீ மறந்துடாத அப்படி மாதிரி சொல்ல. ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அப்படியே அந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம அண்ணங்காரனும் ஹீரோயின் வீட்டுக்கு அவளை ட்ரெஸ் எடுக்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு வெளியில அழைச்சிட்டு போக. அப்போ நம்ம ஹீரோனும் அண்ணங்காரன்ட்ட இது செட் ஆகாதுன்னு சொல்ல வரா, ஆனா அண்ணங்காரன் கொஞ்சம் கூட காதுல வாங்காம ட்ரெஸ் எடுக்கணும் அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்க. இதை பார்த்த ஹீரோனும் ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷனா போய், தயவு செஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணு, என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், ஆனா உன் தம்பியை நான் லவ் பண்ணிக்கிட்டே எப்படி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஸோ இதோட இதை ஸ்டாப் பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப சாரி அப்படி மாதிரி சொல்ல. அப்போ அண்ணங்காரனும், சரி ஓகே, நீ என்ன கல்யாணம் கூட பண்ணிக்க வேண்டாம், வா 2 பேரும் சேர்ந்து நியூயார்க் போயிடுவோம், 2 வருஷம் கழிச்சு நீ திரும்ப வந்துடு, அங்கேயே நான் என்னோட லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனும், உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல, உன் தம்பியை நான் மனசுல வச்சுக்கிட்டு எப்படி உன் கூட நான் அங்கே இருக்க முடியும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உன் தம்பியை நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் அவனை என்னால் ஹர்ட் பண்ண முடியாது, அதனால என்ன மன்னிச்சுக்கோ, அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ஆஃபீஸில் இருக்க. நம்ம ஹீரோனும் ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறா, ஆனால் ஹீரோ எடுக்கிற மாதிரியே இல்லை. அந்த நேரம் நம்ம ஹீரோன்னு ஒரு மெசேஜ் போடுறா, உன்னை பார்க்கறதாக நான் ஆஃபீஸில் தான் இருக்கிறேன் வந்துரு அப்படிங்கிற சொல்ல. ஹீரோக்கும் வேற வழி இல்லாமல் அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போனதும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இப்போ எதுக்காக தான் என்னை அவாய்ட் பண்ணுறேன், என் கூட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிமா கேட்க. அப்போ நம்ம ஹீரோவும், இங்கே பாரு, இதுக்கப்புறம் உன்னை நம்புறதா எனக்கு ஐடியா இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணணும்னே தெரில, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து போக. இதை பார்த்த ஹீரோனும், அப்போ இனிமே உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு நீ சொல்றியா அப்படிமா கேட்க. நம்ம ஹீரோவும் திரும்பி, ஆமா எனக்கு என்ன பண்றதே தெரியல, உன்னையும் அண்ணனையும் நான் ரொம்ப நம்பினேன், உங்க ரெண்டுக்காக நான் என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அவனும் உண்மை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கான், நீனும் உண்மை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்க, ஸோ யாரை நம்புறனே தெரியல, எனக்கு டைம் வேணும் அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து போக. இதை பார்த்த ஹீரோன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே நிக்கிறா.
அந்த நேரம் சா கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனை ஒத்துக்கிறா. அடுத்து சாவை மீட் பண்ண போக நம்ம சாவும் ஹீரோனை பார்த்துட்டு நீ ஹீரோவை லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாவும் இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா, நீ அவனோட அண்ணி, அப்படி இருக்கக்குள்ள நீ எப்படி அவனை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோனும் என்னால் அவனோட ஃபீலிங்ஸில் விளையாட முடியாது, அவனை ஹர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சாவும் சரி ஓகே அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அப்போ அண்ணங்காரன் அவனோட ஃபீலிங்ஸை பற்றி யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோனும் நான் 2 பேரையுமே பத்திரமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சாவும் என்னதான் புரியாத மாதிரி உளர்ற, நீ யாராவது ஒருத்தர் தானே லவ் பண்ண முடியும், அதே சமயத்துல எப்படி 2 பேரை லவ் பண்ண முடியும் அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோனும் இதுக்கப்புறம் நான் இதை பத்தியும் பேச விரும்பல, கொஞ்ச நேரம் சரக்கு அடிக்கலாமா அப்படிமா சொல்லிட்டு நம்ம ஹீரோனை குடிக்க ஆரம்பிச்சிடுறா. அடுத்து சாவும் குடிக்க 2 பேரும் குடிச்சிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்களா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் அண்ணங்காரனை மீட் பண்ண வந்திருக்கான். அப்ப அண்ணங்காரனும் நீ என் மேல கோவமா இருப்பான்னு நினைச்சேன், இங்க வந்திருக்க அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல, உன்னை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு, நீ கேயா இருக்கிறதுனால எல்லாம் இல்ல, அதை மறைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கூட விளையாண்டுக்கிட்டு இருக்க பாத்தியா, அதை பார்த்தா தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அண்ணன் காரணம் அவளும் இதுக்கு ஒத்துக்கிட்டா தானே அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோவும் கரெக்டு தான் அவள் ஒத்துக்கிட்டாதான், ஆனா அவளோட சுச்சுவேஷனை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தேன், இன்னும் 2 வருஷத்துக்கு கழிச்சு அவளோட நிலைமையை யோசிச்சு பார்த்தியா, அவங்க பேரண்ட்ஸை பத்தி யோசிச்சு பார்த்தியா, உன்னோட சுயநலத்துக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்துற, கொஞ்சமாவது இதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அவளை விட்டுடு, நீ அவளை மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க தேவையில்ல, இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம அண்ணன் காரணம் இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ண முடியும் நீ நினைக்கிற அப்படிங்கிற கேட்க அப்ப நம்ம ஹீரோவும் நீ கேங்கிறத வெளியில சொல்ல தேவையில்ல, அதே சமயம் ஹீரோயினும் அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் நீ தேவையில்ல, 2 பேரும் டேட் பண்றதா சொல்லிட்டு உங்களோட லைஃபை வாழுங்க, இதுதான் 2 பேருக்கும் கரெக்டா இருக்கும், ஸோ இதோட இது முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அண்ணங்காரன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ அங்கிருந்து வெளியில நடந்து வர அந்த நேரம் ஹீரோன் கால் பண்ணி டேன்னு புலம்புறா. இதை பார்த்த ஹீரோவும் அடியே குடிகாரி குடிச்சிருக்கியா அப்படிங்கிற கேட்க நம்ம ஹீரோனும் ஆமாண்டா அதுக்கு இப்ப என்ன பண்ண போற அப்படிங்கிற கேட்க நம்ம ஹீரோவும் நீ இப்ப எங்கடி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் அட்ரஸ் சொல்றா போல இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு ஓடி போய் பாக்குறா. பார்த்தா நடு ரோட்லயே உட்காந்து பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவளை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா கையில ஒரு பறவை வச்சிருக்கா. இதை பார்த்த ஹீரோவும் ஓ நீனும் இது பறவையை செய்ய ட்ரை பண்ணிருக்கியா அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோனும் ஆமா ஆமா இது நான் 1000 பண்ணி ஒரு விஷயம் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் என்ன விஷயம் கேட்க போற அப்படிமா கேட்க நம்ம ஹீரோனும் என்னால நீ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, ஸோ இதுக்கப்புறமும் நீ ஆகக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் இது கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறியா, ஏன்னா நான் ஆல்ரெடி 1000 பண்ணுன்னு அதுவே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்து என்னது இது நடக்காதா, நான் வேற ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா ஒண்ணு செய்ய எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுல நான் 1000 செஞ்சு நான் பண்ணலாம்னு நினைச்சேன், இதுவும் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ரோட்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் கீழே உட்காந்துக்கிட்டு சரி ஓகே இப்ப என்ன நான் ஹர்ட் ஆகக்கூடாதானே நீ வேண்டுன, நீ ஆசைப்பட்டது நடந்துடுச்சு, ஸோ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் அந்த பறவையை காமிச்சு என்னது நான் ஆசைப்பட்டது நடந்துட்டா, ஸோ நீ ஹர்ட் ஆகல இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் அங்க இருந்து சந்தோஷமா நடந்து போறா. இதை பார்த்த ஹீரோவும் குடிகாரி ஒரு பறவையை வச்சு என்ன செடியூஸ் பண்ணிட்டா போறேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறான். அப்படியே இந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ லைட்டா தூங்கி முழிச்சு பார்க்க அந்த இடத்துல ஹீரோ உட்காந்துருக்கா. இதை பார்த்த ஹீரோனும் எப்படி இது கனவா தான் இருக்கும் அப்படிங்கிற தொட்டு தொட்டு பார்க்க நிஜமாவே அந்த இடத்துல உட்காந்துருக்கா. இதை பார்த்த ஹீரோனும் டேய் நிஜமாவே நீ தானா அப்படிமா கேட்க ஹீரோவும் ஆமா நான் தான், நீ வேற எதாவது எதிர்பார்க்கறியா என்ன, இல்ல என்ன பார்க்க பிடிக்கலையா அப்படிமா கேட்க இதை கேட்ட ஹீரோனும் இல்ல உனக்கு என்ன பார்க்க பிடிக்காதுன்னு நினைச்சா அதனாலதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் நான் உன் கூட எப்பயெல்லாம் நெருங்கி வரணும்னு ஆசைப்படுறோனோ அப்பயெல்லாம் இது மாதிரி தான் ஆயிடுது, ஸோ இனிமே இது நடக்காம பாத்துக்கலாம், சரிவா சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோனும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஐன்னு ஸ்டார்ட் பண்ண இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறான். உடனே ஹீரோயினும் சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் இப்போ நான் ஓகேப்பா எங்க நீ என்ன வெறுத்துருவியோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் இங்கே பாரு என்ன ஆனாலும் சரி உன்னை விட்டு போக மாட்டான், அதே சமயத்தில் உன்னை யாரையும் கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே அந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் நான் வேணா உன்னோட பேரண்ட்ஸை பார்த்து பேசவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோனும் இல்லடா ஃபர்ஸ்ட் நான் உன் அண்ணனுக்கு எனக்கு நடக்க இருந்த கல்யாணமே ஒரு ஃபேக்குங்கிறத நிரூபிக்கணும், அதுக்கே அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் ஒன்று என்னை பற்றின லவ் மேட்டரை சொல்லணும், ஸோ கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீ பாரு நானும் இந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக போயிட்டு சாவை பார்த்து முட்டி போட்டு கெஞ்சிடான் ப்ளீஸ் தயவு செஞ்சு
ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணிடாத, என்னை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஆனால் ஹீரோனும் அண்ணங்காரனும் இதனால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்ல, அப்போ சாவும் என்னடா அது ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கல, எனக்கு இதை பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், என்னைக்கு நீ எப்படி இருந்தாலும் சரி நீ எனக்கு காலுக்கு கீழே தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்க சரியா. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நேராக தாத்தாவை தான் பார்க்க போறாப்புல இருக்கு. அந்த இடத்துல தாத்தாவும் அசிஸ்டண்ட்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, பாருங்க ஒரே நேரத்தில் ஷேர் மொத்தத்தையும் நம்ம அண்ணங்காரன்ட்டே கொடுக்காதீங்க, அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், வேணும்னா கொஞ்சத்தை பிரித்து சாக்கிட்ட கொடுங்களேன் அப்படிமா கேட்க, தாத்தாவும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, மொத்த ஷேருமே அண்ணங்காரன் பேரில் தான் இருக்கணும் அப்படிமா சொல்ல, இதை கேட்ட நம்ம சாவுக்கு செம கோவம் வந்து நேராக உள்ளே போயிட்டு தாத்தா பார்த்துட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிமா கேட்க, அசிஸ்டண்ட்டும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம தாத்தா சொல்கிறாரு, நீ இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படிமா கேட்க, அப்போ நம்ம சாவும் நான் வந்ததெல்லாம் இங்கே இருந்துட்டு போட்டோம், எதுக்காக மொத்த ஷேரையுமே அண்ணங்காரன்ட்ட கொடுக்குறீங்க, நாங்கள்லாம் பிள்ளைங்களா தெரியலையா அப்படிமா கேட்க, அப்போ தாத்தாவும் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நீ இப்போ எதுக்காக ரிப்போர்ட்டர் கூட எனி டைம் சுற்றிக்கிட்டே இருக்கிற அப்படிமா கேட்க, அப்போ சாவும் அப்போ எனக்கு பின்னாடி ஒரு ஸ்பை வச்சுருக்கீங்க, எனி டைம் எனக்கு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி தானே அப்படிமா கேட்க, அப்போ தாத்தாவும் ஆமாம் நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஹீரோவுக்கும் அண்ணங்காரனுக்கும் உங்கள் அம்மா சாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க அப்படிமா கேட்க, அப்போ நம்ம சாவும் எனக்கு தெரிஞ்சு இந்த கொலையில் நீங்கள் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க, எங்கள் அம்மா சாவும் நார்மலாக நடக்கலை, யாரோ ஒருத்தர் வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க, அதில் உள்ள உண்மையை நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படி மாதிரி சொல்ல, அப்பா தாத்தாவும் சரி ஓகே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் என்னோட ஷேர் உனக்கு தர முடியாது, இந்த எல்ஜே கம்பெனியும் உனக்கு வராது அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாவும் அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாப்புல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த நியூஸ் தான். இதை நம்ம ஃப்ரெண்டுக்காரி நேரம் வந்து பார்த்துட்டு என்னடி நீனும் ஹீரோ கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட காமிக்க, இதை பார்த்த ஹீரோன் பயங்கர ஷாக்கு. அங்கேருந்து வீட்டுக்கு போக அதே சமயம் இந்த பக்கம் தாத்தா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு என்னடா நடக்குது இங்க அப்படி மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறாரு. இதை பார்த்த ஹீரோ சைலண்டாக நிற்க, அப்போ நம்ம தாத்தாவும் போ ரிப்போர்ட்டரை பார்த்து சொல்லு, நீனு சாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இது ஃபேக்கு அப்படிங்கிறது சொல்லு அப்படி மாதிரி சொல்ல, ஹீரோவும் இது ஒன்றும் ஃபேக்கு கிடையாது, நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட தாத்தாவும் பயங்கரமாக கோவமாகி, ஏன்டா உனக்கு அசிங்கமா இல்லையா, உன்னோட அன்னிக்காரியை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நீ தானடா பண்ணுன, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பேசுகிறப்ப கூட நீ தானே அவ்வளோ வாய்கிழியே பேசுன, இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, இதை சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் கரெக்டு தான் தாத்தா, அப்போ நான் அண்ணங்காரனை பற்றி மட்டுமே யோசித்தேன், அவன் அந்த கம்பெனிக்கு வந்துடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசித்தேன், அதனால தான் யாரோட ஃபீலிங்ஸை பற்றியும் யோசிக்காமல் அவனுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சா போதும்னு சொன்னேன், ஆனால் இப்போ என்னால் அது மாதிரி யோசிக்க முடியாது, எனக்கு அவங்களோட ஃபீலிங்ஸும் முக்கியம், அதே சமயம் என்னை நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஸோ எனக்கு அவள் வேணும், இந்த பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப தாத்தாவும் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டை சுற்றி ஃபுல்லாக ரிப்போர்ட்டராக வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா ஏன் தான் அப்படி ஒரு ஃபேக் ரூமர்ஸ்லாம் கிளப்புறாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு, ஏன்டி இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உன் வீட்டிலேருந்து எதுவும் சொல்லலையா, உன் மாமனார்கிட்ட கால் பண்ணி சொல்லு, இது எல்லாத்தையும் ஃபேக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனை கொஞ்சம் கூட யோசிக்காம இது எல்லாமே உண்மைமா, நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அம்மா செம்ம கடுப்பாகி அங்கேருந்து அடிக்க விடியாரா. இதை பார்த்து சுற்றி இருக்கிற எல்லாரும் மறைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனும் ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோட அம்மாவும் என்னடி உளறிக்கிட்டு இருக்க, உன்னோட குழந்தை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இது உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்திருக்காமல இருக்கு. ஆனால் ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு நிற்க, அந்த இடத்துக்கு ஹீரோனோட அக்காக்காரி வந்துடுறா. அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு என்னதான் நடக்குது இங்க அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் அவள் ஓகேவா அப்படிமா கேட்க, அப்போ நம்ம அக்காக்காரியும் அவள் ஓகேவான்னு எப்படி கேட்குற, பாத்தியில ரிப்போர்ட்டரை அவளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு, லூசு மாதிரி ஏன் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிமா சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிமா சொல்ல, அப்போ அக்காக்காரியும் அவள் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினச்சின்னா உனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடு, அப்போதான் இதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிமா சொல்ல, நம்ம ஹீரோவும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாவும் அண்ணங்காரனை வந்து மீட் பண்ணிட்டு என்னடா நடக்குது, இப்படி ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, உன் முகத்தில் எந்த கவலையுமே தெரியல, ஸோ உனக்குமே இவங்க ரெண்டரை பற்றியும் தெரியுமா அப்படிமா கேட்க, அண்ணங்காரனும் அந்த உண்மையை சொன்னானா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சார் இருக்கா இல்லையா, அவள் வந்து தாத்தாவோட ரூமுக்கு வந்து ஏதோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஏதோ ஒரு சீக்ரெட் லாக்கர் வேற இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அண்ணங்காரனை தான் காமிக்கிறாங்க.
அவன் ஹீரோனுக்கு கால் பண்ணி, ஏன்டி இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, நான் வந்து கேன்னு சொல்ல வேண்டியதானே, நீனும் ஹீரோவும் லவ் பண்ண வேண்டியதானே அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோயினும், இங்க பாருடா, என்ன இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு, உன்னை அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப அண்ணங்காரனும், சரி அப்ப நீ என்னோட நியூயார்க்கு வர வேண்டியதானே அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோயினும், எனக்கு நீனும் முக்கியம், தம்பியும் முக்கியம், என்னானாலும் உங்க ரெண்டு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பதான் அண்ணங்காரனுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது ஸ்கூல் படிக்கிறப்ப அண்ணங்காரன் கேட்டிருப்பான் இல்லையா, நாளைக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பா, என்னானாலும் சரி உங்க ரெண்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அண்ணங்காரனும், நீங்க ரெண்டு பேருமே இன்ன வரைக்கும் மாறல, ஆனா நான் மட்டும் தான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப ஹீரோன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க. அண்ணங்காரனும் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்து நம்ம ஹீரோனும் நம்ம ஹீரோவை தான் பாக்குறதாக போயிருக்கா. அங்க போயிட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கான். இதை பார்த்த ஹீரோன், நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்ப நம்ம ஹீரோவும், நான் ஓகே தான், நீ ஏன் ஓகேவா இருக்கிற மாதிரி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்ப நம்ம ஹீரோனும், இது வரைக்கும் நான் ஓகே இல்லை தான், ஆனா உன்னை பார்த்தேன் பார்த்தியா, இந்த டைம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப நம்ம ஹீரோவும், எனக்கும் தான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை ஹக் பண்ணிக்க. இதை பார்த்த ஹீரோனும், உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம ஹீரோவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இப்போ ஒரு வேளை உன்னை பார்க்கவே முடியாத ஒரு தூரத்துக்கு போயிட்டேன்னா வச்சுக்கேன், அப்ப நான் இந்த நாளை இந்த நிமிஷத்தை நினைச்சு பார்ப்பேன், இது ரொம்ப அழகான ஒரு நிமிஷம், ஏன் தெரியுமா, நான் உன்னை இந்த நிமிஷத்துல உன்னை கஷ்டப்படாம பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன், உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணேன். நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம அண்ணக்காரன் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இங்க பாரு, என்னன்னாலும் சரி நம்ம ஒரு கேங்கிறத எல்லாத்தையும் சொல்லிடணும், இத்தனை வருஷமா நம்ம ஹீரோவும் ஹீரோனும் நமக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, ஆனா இந்த ஒரு டைம் அவங்க ஹாப்பினஸ்க்காக இதை நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படி மாதிரி முடிவு பண்ணிட்டு ரிப்போர்ட்டரை பார்க்கலாம் அப்படி மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அடுத்து நம்ம ஹீரோனுக்கும் கால் பண்ணி, என்ன மன்னிச்சு ரெடி, நான் கேங்கிறத சொன்னாதான் நீ ஹாப்பியா இருப்பானா, அதை நான் கண்டிப்பா உனக்காக பண்ணுவேன், ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியில வந்துடுவா, கவலைப்படாத அப்படி மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். இதை பார்த்த ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு. டிவியை போட்டு பார்க்க அதே சமயம் இந்த பக்கம் ரிப்போர்ட்டருக்காக எல்லாருமே ரெடியாகி நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் ஏதோ பேசுறான், ஆனா என்ன பேசினாங்கிறத காமிக்கலாம். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணங்காரன் வந்து தாத்தாவை மீட் பண்ண வந்திருக்கான். அப்ப தாத்தா சொல்லியிருக்காரு, ஏன்டா இடியட், உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி மறைமுகமா சொல்லியிருப்பேன், இந்த எல்ஜே கம்பெனியை நீ பொறுப்பு எடுத்துக்கோ, நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்களோ அப்பதான் பாத்துக்க முடியும்ட்டு, ஏன்டா அப்படிலாம் பண்ணுன அப்படிமா கேட்க. அப்ப நம்ம அண்ணங்காரனும் அது வந்து தாத்தா அப்படி மாதிரி யோசிக்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து ரிப்போர்ட்டர் எல்லாரையும் பார்த்துட்டு, எல்லாரும் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த நியூஸ் உண்மைதான், ஆனா நான் தான் எங்க அண்ணியை லவ் பண்றேனே தவிர அவங்களுக்கு ஒருபோதும் என் மேல ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை, நான் தான் அவங்கள கட்டாயப்படுத்தி எல்லா டைமும் என்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன், ஸோ இது எல்லாமே என்னோட தப்பு தான், அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை, அதனால அவளை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த நியூஸை ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி போய் நிற்க. இந்த ஷாக்கிங் நியூஸோட இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.